பாவம் செய்யாத மனிதனே கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நாங்கள் மனிதனை தவறுக்கும் மறதிக்கு மத்தியில் படைத்திருக்கின்றோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஒரு நாளைக்கு 70 தடவைக்கு மேல பாவம் மன்னிப்பு செய்வாங்க. முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி. ஆனா நம்ம என்ன செய்றோம்? நம்ம அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்கறது ரொம்ப குறைவா இருக்கு. அதுலயும் நம்ம நினைச்சு கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, தொழுகைக்கு அப்புறம் தான் நம்ம துவா கேட்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அல்லாஹ்விடத்துல கையேந்தி துவா கேட்கணும். அல்லது நம்ம தேவையோ பாவ மன்னிப்போ எதுவாக இருந்தாலும் கூட தொழுகைக்கு அப்புறம் தான், துவான்னாலே தொழுகைக்கு அப்புறம் தான் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்படி இல்லை. அல்லாஹ்விடத்துல நம்ம எப்பயும் துவா செய்ய இயலும். நம்ம பஸ்ஸில் பிரயாணம் செய்கிறோம், அந்த டைம் துவா கேட்க இயலும். தூங்க போகிறோம், துவா கேட்க இயலும். நம்ம சும்மா வீட்டில் இருக்கிறோம், துவா கேட்க இயலும். அதுக்கு எந்த நேரம்னு கிடையாது. அல்லாஹ்விடத்துல நம்ம எப்பயுமே துவா கேட்க இயலும். அதனால அதிகம் அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு செய்யுங்க. தன்னுடைய தேவையை கேளுங்க. ஸோ எல்லாமே ஹைராகும் இன்ஷா அல்லாஹ். ஸோ நம்ம அந்த விஷயத்தில் நீங்கள் பாருங்கள், நபி அவங்க ஒரு நாளைக்கு 70 தடவைக்கு மேலே பாவ மன்னிப்பு கேட்குறாங்க. ஸோ நம்ம எந்த அளவுக்கு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும்.